சாய்ராம். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பது மர்மமாக புதிர்கொண்டு உன் மனதில் இருப்பதும் ஒன்று, வெளியில் நீ நடப்பது ஒன்று என்று திகழ்கிறதா? உன் பிடி இருந்தும் உன் கையில் இருந்து நழுவுவது போல் தோன்றுகிறது. உன்னை மீறி உன்னிடம் மாயை என்ற வலை உன்மேல் சிக்கியுள்ளது. அதன் பிடியில் இருந்து மீள மோதிக்கொண்டிருக்கிறாய். அதன் பொருட்டே உன்னில் எழும் இந்த போராட்டங்கள். உன் கையில் இருந்து உன் நிலைப்பாட்டை நிதானம் இல்லாமல் நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளும் என் கையில் பத்திரமாக உள்ளன. மீண்டும் உன்னிடம் தருவேன். தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டை எப்படி தண்ணீரில் பொதும்பி இருக்குமோ அதுபோலவே நீ மாயை என்ற தண்ணீரில் அடிக்கப்பட்டு பொதும்பி நீ துயரப்படுகிறாய். உன் மனம் அதில் காயப்பட்டு இருக்கலாம். சுயநினைவு இழந்தது போன்ற ஒரு உணர்வு. மாயை ஆட்கொண்டு இருப்பது ஒரு குருவை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே. அது நம்மை சூழ்கிறது என்பது தெரியும். அதனால்தான் நீ உணர்கிறாய் உன்னை மாயை சூழ்ந்து உள்ளது என்று. அதனால் உன் புத்தி ஒரு பக்கமும் உன் மனம் ஒரு பக்கமும் சண்டையிட்டு கொண்டு உன் நிம்மதியை தொலைக்கின்றது. கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்துக்கொள். கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை, உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வலி. அதுபோல் மற்றவர்களை உன்னிடம் இருந்து தொலைவில் நீயே ஆக்குவதற்கான வித்துக்கோள். இவ்வளவு எதிர்மறை உன்னில் இருக்கின்றது என்று உணர்ந்து அதை மாற்றி அமைத்து உன்னை பக்குவப்படுத்துவேன். என் பாபா என்னிடம் ஒரு விஷயம் நடக்க வைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். என்னில் நீ கொண்ட உண்மையான நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கும். என் மேல் உள்ள நம்பிக்கையையும் மீறி உன் மனதில் பயம் ஏற்படுத்தினால் அது உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லாதது போன்ற தோற்றத்தை உன் மனதிற்குள் ஊடுருவ செய்கிறது. அது பொய். உன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசமுமே உறுதி கொண்டு நிலையுள்ளது. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். நான் சாய்பாபா கோவிலுக்கு போக முடியவில்லை, நேரமே கிடைக்கவில்லை. பாபா மன்னித்து விடுங்கள் என்று வேண்டுகிற ரகமா நீங்கள்? எந்த வேலையாய் இருந்தாலும் கோயிலுக்கு போவதை நிறுத்த மாட்டேன் என்கிறவரா நீங்கள்? பாபா பாபா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே தவிர அவரை பூஜிப்பதிலோ அவரது கோவிலுக்கு செல்வதிலோ எனக்கு ஆர்வம் வருவதில்லை என்கிறவரா நீங்கள்? நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அந்த வழியில் பாபாவை வணங்கினால் போதும். கோவிலுக்கு போனால் நல்லது. போகவில்லை என்றால் வீட்டில் அவரது பாடலை கேட்டபடி வேலை செய்து கொண்டிருந்தேன். சத் சரித்திரத்தை சிடி போட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். டிவியில் நேரடியாக ஆரத்தி பார்த்து கொண்டிருந்தேன் என எப்படி அவரை நினைத்தாலும் அவரை வழிபட்டதுதான். அவ்வளவு ஏன், இந்த நேரம், இந்த நொடி, இந்த காணொளியை காணும் நீங்கள் சாயியை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஷீரடி பாபாவை ஒரு முறை நினைத்தாலே போதும், செய்த பாவங்கள் தீரும். ஷீரடி நோக்கி ஓரடி வைத்தாலே உங்கள் உள்ளத்தில் உள்ள துயரங்கள் யாவும் தூசியாக பறக்கும். நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு பல காரணங்கள் இருக்க, ஏன் நடந்த துயர நிகழ்வுகளையே நினைத்து வருந்தி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய்? நான் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் செயல்படு என்று. ஏன் இதை மறுபடியும் கூறுகிறேன் என்றால் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது. தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது. பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியை போல் காட்டிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல் தரும் விஷயங்களையே தேர்வு செய்து தத்தளிக்கிறாய்? நான் அடிக்கடி கூறுவது, எதற்கும் கலங்காதே, வருந்தாதே, தைரியமாகவும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு கொண்டே இரு. உன் கோரிக்கைகள்
அனைத்தும் விரைவில் நிறைவேறும். உன் நேர்மையான செயல்களுக்கும் உழைப்பிற்குமான பலன்கள் என்றுமே வீணாகாது. நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும். கவலைப்படாமல் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியம் கைகூடும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் முன்னோடு. என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது. எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்து செல்லும். நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள், சிலர் குறிக்கோள் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கிறார்கள். குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு. அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம், ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான். அந்த இடத்தில் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும். முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா? வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லாரும் தேடுகிறார்கள். ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் யாரும் தேடுவதில்லை. அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை வென்று இருக்கலாம். காரணம், அது வெற்றிக்காக கற்ற பாடமாய் இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது? அது வெற்றியை உணர வைக்கும் பாடமாய் அமையும். எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ, அதே போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள். ஆனால் நிலையில்லா இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான். அதனால் குறிக்கோள் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதனை பார். உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகளை தேடுவாய். உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மையான அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய். உன்னுடன் நான் என்ற உன் சாய்தேவா என்றும் இருப்பேன். நீ உன் சாய்தேவாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன். ஏனென்றால் என் கருவறை என்ற என் இதயத்தில் உன்னை சுமக்கிறேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாய் இருந்து அரவணைப்பேன். ஜெய் சாய்ராம்.